ஓம் மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலமாக 2025ஆம் ஆண்டிற்கான அதிசார குரு பயிற்சி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா மீனராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த அதிசார குரு பயிற்சியானது ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு குரு பயிற்சியாக உங்களுக்கு அமையப்போகுது அப்படின்றத தெளிவுபடுத்துறதுக்காக தான் இந்த வீடியோ தொகுப்பு உங்களுக்கு கொடுக்க இருக்கிறேன். இந்த அதிசார குரு பயிற்சியானது எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்பாக உங்களோட வாழ்க்கை நிகழ்வுகளை பற்றி கொஞ்சம் ஓரளவு ஒரு கண்ணோட்டம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே போகலான்னு நினைக்கிறேன். இந்த அதிசார குரு பயிற்சிக்கு முன்பாக உங்களோட ராசியில் இன்னைக்கு ஜென்மத்தில் சனி பகவான் வந்து உட்கார்ந்துருக்கிறது அந்தளவு ஒரு அதிர்ஷ்டகரமான அமைப்புகள் இல்லை. அது ஜென்மத்தில் சனி பகவான் வர்றதுனால 7 சனிக்கான ஒரு காலகட்டங்கள் அப்படின்ட்டு இருக்குதுங்க. கொஞ்சம் ஒரு சோதனைக்கான ஒரு காலகட்டங்கள் இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுதுங்க. அதனால் இன்றைய தேதி காலகட்டத்திலேருந்து கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டங்களாக இருந்துங்க. இன்னும் ஒரு 3 வருட காலகட்டத்துக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டங்களாக மீனராசி அன்பர்கள் இருந்துகிட்ருக்கீங்க. இன்னொரு 3 வருட காலகட்டத்துக்கு எதையுமே ஒரு தடவைக்கு 2 தடவை சிந்தித்து செயல்படுங்க. புதிய முயற்சிகள் எடுக்கிறதுக்கு ஆலோசனை இல்லாமல் எந்த ஒரு முயற்சிகளும் எடுக்கக்கூடாது. உங்கள் மனசு என்ன சொல்லுது அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு செயல்படாதீங்க. உங்களோட சுய ஜாதகத்தை கம்பல்சரி உங்களோட குடும்ப ஜோதிடர்கிட்ட கொடுத்து தெளிவாக செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு பிறகு பயணிக்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏற்கனவே கொஞ்சம் ஸ்ட்ரகிளில் இருந்துகிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது மீனராசி அன்பர்களுக்கு. என்ன ஸ்ட்ரகிள் அப்படின்னாக்கா முக்கியமாக தொழில் தடை. மீனராசி அன்பர்களுக்கு ஒரு மனிதனுக்கு அழகு அப்படின்னாவே ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த மனிதனுக்கு மதிப்பு, மரியாதை, கௌரவம், அந்தஸ்து, புகழை கொடுக்கணும் அப்படின்னாக்கா அந்த மனிதர்களுக்கு வேலை வாய்ப்பு தான் மிக முக்கியமானது. அந்த வேலை வாய்ப்புக்கு ஒரு சில தடைகள் உருவாகிற மாதிரியான காலகட்டங்கள் உருவாகுது. அதுக்கு நீங்கள் இடைவிடாது பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களோட எண்ணங்கள், செயல்களை ஒருநிலைப்படுத்தி உங்கள் வேலை வாய்ப்பில் கொடுத்து செயல்படுத்திங்கனாக்கா குற்றங்கள் இல்லாமல் செயல்படுத்தலாம். அதனால் பிரச்சனைகள் இல்லாமல் வேலையை கண்டினியூ பண்ண முடியும். ஏனோ தோணோ அப்படின்ற மாதிரி செயல்பட ஆரம்பிச்சுன்னா உங்களுக்கு போட்டி பொறாமைகள் அதிகமாக உதயமாகி உங்கள் தொழிலுக்கு பிரச்சனைகள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தொழில் பிரச்சனைகள் உருவாயிடுச்சு அப்படின்னாவே வருமானம் குறைஞ்சிரும். வருமானம் குறைஞ்சிச்சுனாவே குடும்பத்தில் பல்வேறுபட்ட பிரச்சனைகள் தொடர ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த எனக்கு தெரிஞ்சளவு அடுத்த 3 வருட காலகட்டத்துக்கு மீனராசி என்பர்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. கவனக்குறைவுகளாக இருக்கக்கூடாது. எடுத்தவங்க ஒத்தன்ற மாதிரி ஒரு சில முடிவுகளை எடுக்கக்கூடாது. சிந்தித்து செயல்படணும். நாம் செய்யக்கூடிய செயல்கள் சரிதானா அப்படின்றத இன்னொருத்தர் கேட்டு செயல்படுறது நல்லாயிருக்கும். இந்த நேர காலங்களில் புதிய முயற்சி எடுக்கிறதோ புதிய தொழில் தொடங்குறதோ வேண்டாம். வண்டி வாகனத்தில் பயணிக்கிறதுல கவனமாக இருக்கணும். வாங்கல் கொடுக்கல் விஷயங்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. சரிங்களா? இதை மட்டும் செய்துட்டிங்கன்னா எதிர்காலத்தில் பெரிய லெவலில் பாதிப்புகள் இல்லாமல் உங்களோட வாழ்க்கையை நடத்துறதுக்கு விசேஷமாக இருக்கும். ஓகே, அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த அதிசார குரு பயிற்சி அப்படின்ற போது இந்த வருடம் 2025ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி தான் ரிஷபராசியிலிருந்து குரு பகவான் மிதுன ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு பயணித்தார். எப்பொழுதுமே ஒரு ராசியில் ஒரு குரு பகவான் அப்படின்னா 1 வருட காலத்துக்கு இருப்பார். ஆனால் இந்த வருடத்தில் மட்டும் அதிசாரமாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 2.5 மாத காலகட்டங்கள் அதிசாரமாக கடக வீட்டுக்கு பயிற்சி அடைகிறார். இது ஒரு சில காலகட்டத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள். ஆனால் இந்த அதிசார குரு பயிற்சி இந்த மீன ராசிக்கு யோகத்தை கொடுக்குன்னா மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுதுன்றதை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இது எப்போ நடக்குதுன்னா அக்டோபர் மாதம் 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி காலகட்டம் வரலும் உங்களோட ராசிக்கு 4ஆம் இடமான மிதுன வீட்டில் இருந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான கடக வீட்டுக்கு சென்று உச்சபலம் பெற்று உங்களோட ராசிநாதனான குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய காலகட்டங்கள் உதயமாக போகுதுங்க. அப்போ இது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு வாய்ப்பு அப்படின்றது சொல்லணும். அடுத்ததான் இந்த டிசம்பர் மாதம் 5ஆம் தேதியிலிருந்து 2026 ஜூன் மாதம் 1ஆம் தேதி காலகட்டம் வரலும் வக்ரத்தில் திரும்பவும் பின்னோக்கி 4ஆம் இடத்துக்கு சுகஸ்தானத்துக்கே மிதுன வீட்டுக்கே இந்த குரு பகவான் வருவார். அப்போ இந்த அதிசார குரு பயிற்சியை நான் 2 விதமாக பிரிச்சுட்டு சொல்ல போகிறேன். அக்டோபர் மாதம் 18ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 5 வரலும் கடக வீட்டில் இருக்கும்போது எதை மாதிரியான பலன்கள் நடக்க போகுது, டிசம்பர் 5லிருந்து 2026 ஜூன் மாதம் 1ஆம் தேதி காலகட்டத்தில் மிதுன வீட்டில் இருக்கும்போது எதை மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்றத 2 விதமாக பிரிச்சுட்டு நான் சொல்ல போகிறேன். அதில் முதலாவது அக்டோபர் மாதம் 18ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 5 காலகட்டத்தில் கடக வீட்டில் இந்த குரு பகவான் இருக்கிறது ஒரு தேடினாலும் கிடைக்காத ஒரு பொன்னான ஒரு அற்புதமான ஒரு காலகட்டங்கள் அப்படின்றது சொல்லலாம் மீனராசி அன்பர்களுக்கு. தன்னோட ராசிநாதனே தன் ராசியை பார்க்கறது மட்டும் இல்லாமல்
தன் ராசிநாதன் உச்சபலம் பெற்று 5ஆம் இடத்திலிருந்து தன் ராசியை பார்க்கிறது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்துக்கான காலகட்டங்கள். குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும், அழியா சொத்து சேர்க்கையும், வீடு மனை வாசல் வாங்குவது, வீடு மனை வாசல் கட்டுவது, குடிபெயர்றது, குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறது, இந்த மாதிரியான ஒரு சுப நிகழ்வுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டங்கள் தொடர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றதான் சொல்லணும். வெகு நாட்களாக தடைபட்டிருந்த ஒரு சில காரியங்கள் உங்களுக்கு கண்மணியில் நடக்க போகுதுங்க. அப்போ மீனராசி அன்பர்களுக்கு நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்ன அப்படின்னாக்கா, யோசிக்காமல் இந்த நேர காலகட்டத்தில் வயது வந்த பிள்ளைகள் யாராக இருக்குங்கன்னா, திருமணம் கடந்த திருமண வாய்ப்புகள் வந்துருச்சுனாக்கா கண்டிப்பாக திருமணத்தை இந்த நேரத்தில் முயற்சி எடுத்திங்கன்னா திருமணம் நடைபெறத்துக்கான ஒரு காலகட்டம் உருவாகுது. தொழிலே இல்லை சார், எனக்கு ஒரு தொழில் தொடங்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னாக்கா, சுய ஜாதகத்தை மட்டும் ஒரு தடவை பார்த்துட்டு தொழில் தொடங்கலான்னு சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த நேர காலங்களில் புதுமையாக தொழில் தொடங்குறதுக்கான ஒரு உன்னதமான காலகட்டம் உருவாகும். ஒருவேளை அரசு உத்தியோகத்துக்காக நான் எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன் சார், சிவி வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சு போச்சு, எப்போ அப்பாயின்மெண்ட்டுன்னு தெரியல அப்படின்னு நினைக்கிறீங்கனாக்கா கண்டிப்பாக இந்த அக்டோபர்லேருந்து டிசம்பர் மாதம் அக்டோபர் 18 டிசம்பர் மாதம் 5ஆம் தேதிக்குள்ளார அரசு உத்தியோகம் உங்களோட வீட்டின் வாயில் கதவை தட்டக்கூடிய காலகட்டம். நிரந்தரமான ஒரு உத்தியோகத்தில் உட்கார போறீங்கன்றீங்க. அதே போல் நீர் ராசியிலிருந்து உங்களோட நீர் ராசியை பார்க்கறதுனால மீனராசி என்பர்களுக்கு இந்த நேர காலகட்டத்தில் வெளிநாடு பயணங்கள் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுது. ஏதோ ஒரு வாய்ப்பு வெளிநாட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி நினச்சேன், திடீர்னு கிடைக்குது, போகிறேன் அப்படின்ற மாதிரி போகிறீங்கனாக்கா கண்டிப்பாக அதுதான் மிகப்பெரிய ஒரு மன நிம்மதிக்கானதாக இருக்கும். ஆனால் 7.5 சனி இந்த நேரத்தில் நடக்கிறதுனால டிசம்பர் 5க்கு பிறகு கொஞ்சம் சோதனைகள் தொடங்க போகுது. அப்போ நீங்கள் வெளிநாடு கிளம்புனீங்கன்னாக்கா, கடல் கலந்து நீங்கள் வெளிநாடு கிளம்பிட்டீங்கன்னாவே இந்த சனியின் தாக்கங்கள் கொஞ்சம் குறையும். அப்போ மீனராசி என்பவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நபர்களுக்கு ஊரை விட்டு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு கிளம்புறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு அதிர்ஷ்டகரமான அமைப்பு. இந்த 7.5 சனியின் தாக்கங்களே அனுபவிக்காத மாதிரி ஒரு நல்லதை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உதயமாயிடும். அப்போ மீனராசிக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு காலகட்டம்னா வெளிநாடு வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். வெளிநாடு பயணங்களை முயற்சி எடுக்கிறது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா, வீடு மனை வாசல் வாங்க முடியலையே, வீடு மனை வாசல் கட்ட முடியலையேன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கடன்பட்டு, அதாவது லோன் போட்டு வீடு மனை வாசல் வாங்குவதற்கும் வீடு மனை வாசல் கட்டுவதற்குமான ஒரு உகந்த காலகட்டம் இந்த நேரத்தில் உதயமாகுதுங்க. திடீர்னு என்னைக்கோ ஒரு நாள் போயிட்டு ஒரு பேங்க்கில் எனக்கு லோன் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டுருந்துருக்கலாம். திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோன் சேங்ஷன் ஆகிருக்கு, நீங்கள் வரலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அழைப்பிதழ்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்போ திடீர்னு இந்த நேரத்தில் வாய்ப்பு கிடைச்சதுனாக்கா நீங்கள் அந்த லோன் பெற்று அழியா சொத்துக்கள் வாங்கிக்கிறது நல்லது தரும். ஏன்னா இந்த நேர காலகட்டத்தில் கொஞ்சம் அடுத்த ஒரு 3 வருட காலகட்டத்துக்கு கொஞ்சம் விரயங்கள் காத்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. அப்போ இந்த விரயத்தை இந்த அழியா சொத்து மேலே போட்டுட்டிங்கன்னா ஓரளவுக்கு ஒரு நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும். அதனால் வாய்ப்புகள் வந்தால் நீங்கள் பயன்படுத்திக்கணுங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னாக்கா, 5ஆம் இடத்துலேருந்து உங்களோட ராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா 9ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்க இருக்கிறார். இந்த 9ஆம் இடமானது தந்தை வழி சொத்து சுகங்களை குறிக்கக்கூடிய இடம். தந்தை வழி சொத்து சுகங்கள் பிரிக்கப்படாமல் இருந்தாலோ, தந்தை வழி சொத்து சுகம்னால இந்த நேரத்தில் ஆதாயங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் உதயமாகுது. இஷ்ட தெய்வத்தின் அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்க போகுதுங்க. அடுத்தது உங்களோட லாபஸ்தானத்துக்கு சமசப்தமாக குரு பார்வை கிடைக்கிறனால லாபங்கள் அதிகரிக்க போகுதுங்க. லாபங்கள் பல வழியிலேருந்து கிடைக்க போகுது. யாருக்கோ என்னைக்கோ கொடுத்த உதவிகள்லாம் இந்த நேரத்தில் பணமாக சேரக்கூடிய காலகட்டங்கள், ஒரு அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய காலகட்டங்களாக இந்த 2.5 மாத காலம் உருவாக போகுது. இந்த காலகட்டத்தை கொஞ்சம் சரியாக பயன்படுத்திங்க. எந்த சுப நிகழ்வுகளாக இருந்தாலும் செய்துக்குங்க. ஆனால் 2025 டிசம்பர் மாதம் 5ஆம் தேதியிலிருந்து 2026 ஜூன் மாதம் 1ஆம் தேதி காலகட்டங்கள் திரும்பவும் பின்னோக்கி 4ஆம் இடத்துக்கு வரதுனால அந்த நேர காலகட்டத்தில் இந்த மீனராசி என்பவர்கள் புதிய முயற்சி எடுக்கிறதோ, புதிய தொழில் தொடங்குறதோ, உத்தியோகம் பார்ப்பதோ, ஜாமீன் கழுத்து போடுறதோ, கொடுக்கல் வாங்கல் விஷயமோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தான் உண்டு தான் பொழப்புன்ற மாதிரி அமைதி காத்திருந்தால் எதிர்கால வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்குன்றீங்க. மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்கள் பாதிப்பு கிடையாது. சீரும் சிறப்புமாக இருப்பீங்க, நலமாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம்.